ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை வதக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த சுக்கா ஃப்ரை வந்து சூப்பராக வரும். வதக்குறம்போது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் உப்பை போட்டு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வெளியில் வரும். கொஞ்சம் கூட தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. நல்லா பொரிக்கிற அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து வதக்கணும். அப்போ தான் சுக்கா ஃப்ரை பண்ணுறம்போது அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். அந்த டேஸ்ட் வாயிலேயே நிற்கும். மசாலாவை வந்து எடுக்கிற போது வந்து கையில் உருண்டை மாதிரி மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும். அப்போ தான் பிள்ளைங்க சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 300 கிராம் ஈரலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். முதல்ல தோலை உரிச்சிட்டு தான், வெங்காயம் மாதிரி தோல் வரும், அந்த தோலை முதல்ல ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டணும். வெட்டிட்டு ஒரு 6லேருந்து 7 தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஈரல். பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 2வது, இதை ஃப்ரீசர்லலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஈரல் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்ச அன்னைக்கே நீங்கள் சமைச்சிடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இது சாஃப்டாக இருக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன். 2வது, ஈரல் சாப்பிட்டோன்னாக்கா சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பிள்ளைங்களுக்கு வந்து மென்று சாப்பிட சொல்லணும். ஈரலை மதியானமே வந்து கொடுத்து முடிச்சிடணும். சாயங்காலத்துக்கெல்லாம் வச்சு ஊட்டக்கூடாது. இதை ஈரலை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டா அதில் இருக்கிற ப்ளீடெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ அதில் கவுச்சி ஸ்மெல் இருக்காது. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த ஈரலுக்கு சைடில் இருந்த கறி துண்டையும் நான் வேஸ்ட் பண்ணலை. அதையும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் போட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு சின்ன 3 துண்டுகள் வந்துச்சு. எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கல்லீரலை சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டுவீங்க இல்லையா, பீசஸ் போடும்போது அந்த நரம்பில் வந்து வெட்டு விழுகிற மாதிரி நீங்கள் வெட்டுங்க. அப்போ தான் நரம்பில் எதுவும் ப்ளீட் இருக்காது. எப்பயுமே வந்து அந்த மாதிரி வெட்டுனீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் வந்து ரத்தம் தங்காது. அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காது, உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். நான் இது சின்ன பிள்ளைங்க பர்பஸ்க்காக சாப்பிட்றதுக்காக இதை வந்து நான் இன்றைக்கி சமைக்கிறேன். அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது தண்ணியாக நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் கணக்குக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 3 தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா வெங்காயம் வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இந்த வெங்காயத்தை வந்து மசிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். ஃபைனல் ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் போடுறோம். போடலைனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்கும். போட்டிங்கன்னா ஓகே. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். ஈரலுக்கு ஒரு 5 விசில் விட்டால் போதுமானது. 5 விசிலே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறமேட்டுக்கு லப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 3லேயே நிறுத்திட்டு வெட்டி பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் வேறு இருக்குது. நீங்கள் வெட்டுதாண்டு ஒரு கத்தியை வச்சு வெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அது கல் மாதிரி மாறிடும். அது வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸாக இருக்காது. பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுவேன். மிளகுத்தூள் போடுறதுனால இது கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அந்த கரம் மசாலா எப்பயுமே சேர்ந்தாலே இந்த மசாலா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடும். எங்கள் வீட்டில் நுரையீரல், கல்லீரல், சுவரொட்டி எல்லாத்தையும் 3ஐயும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி வைப்பாங்க. அதை ரொட்டிக்கு நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம். அப்போல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. ஸோ சேர்த்து சமைச்சோன்னாக்கா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லோரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்ட காரணத்தினால நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படுறதில்ல. ஒரு வேளைக்கு தான் சாதம் சாப்பிடுவோம். அப்போ அவ்வளோ சமைச்சு என்ன பண்ண முடியும், நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது உணவை. ஸோ பாருங்கள், எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. கரம் மசாலா ஒரு 5 சிட்டிகை கண்டிப்பாக போடணும். கரம் மசாலா போட்டால் இரத்த நாளங்களில் கொழுப்பு சேராதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கரம் மசாலா வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டமில் வந்து சேர்க்குறது. கொத்தமல்லி சேர்த்து, இதுதான் ஃப்ளேவர்ஸ் இதுக்கு. இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே தான் இதில் கொஞ்சம் ப்ராசஸே இருக்குது. இதில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாளணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சு ஓப்பனில் வச்சு தாங்க இனிமேல் குக் பண்ணணும். இது நல்லா சுண்டி
ஒரு ஸ்பூனில் எடுக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக மாறணும். பாருங்கள், அல்வா கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை வந்து பொறுமையாக சமைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டோம் இல்லையா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதெல்லாம் வெளியில் வந்துடும். அதிலையே நம்ம வந்து கிளறி கிளறி விடணும். எவ்வளோ கிளறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் மோடில் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ கலர் வந்து இருக்கு இல்லையா, அந்த கலரே மாறி உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கலர் மாறிடும். கலரை பார்க்காதீங்க, இதில் மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நீங்கள் முடிச்சிருங்க. இதையே பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதையே சாதத்தில் பிரட்டிட்டு இருந்தீங்கனாலே போதும். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அழகாக எழுந்திரிச்சிடுவாங்க. இந்த பீசஸே போதும். இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நிறைய அளவில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறத விட ஒரு 4 துண்டு ஈரலை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.